ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ ராகவ் வந்து சொல்கிறாங்க, கண்மணி நீ கடையில் நடந்தது நினச்சா அழுதுகிட்டு இருக்காத, இப்போ நான் கடைக்கு தான் கிளம்புறேன், வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு ராகவன் சொல்லவும் அப்போ கண்மணி கேட்குறாங்க, நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த கடைக்கு வர முடியுங்க அப்படிங்க கேட்கவும் உடனே ராகவ் சொல்கிறாங்க, என்ன கண்மணி அன்னைக்கு நடந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சுது, சொல்ல போனாக்கி அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, ஓ மேலேயும் தப்பு இருக்குது, அதனால நீ வந்து அதெல்லாம் மறந்துடு அப்படிங்கும்போது, இல்லைங்க கடையில் நடந்தது அன்னைக்கு யாருக்குமே தப்பு கிடையாது, சொல்ல போனாக்கி அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டனால தான் நானும் வந்து ரொம்பவே ரஃபாக நடந்துக்கிட்டேன், ஆனால் மாறன் செய்தது தான் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, அப்படி நான் தப்பு செய்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார்ல, அதை வந்து 4 செவத்துக்குள்ளே தானே மன்னிப்பு கேட்க வச்சுருக்கணும், ஆனால் அவர் அப்படியே செய்தார், அங்கே கடையில் அவ்வளோ பேரும் இருக்க முன்னாடி அவங்க முன்னாடி தானே என்னை மன்னிப்பு கேட்க வச்சாரு, சொல்ல போனாக்கி புருஷன் பொண்டாட்டி சண்டையில் கூட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சாக்கி நம்ம 4 செவத்துக்குள்ளே தான் மன்னிப்பு கேட்கணும், ஆனால் இது என்னென்னா கடலில் உள்ள அவ்வளோ பேரும் முன்னாடி அடுத்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மாறன் வந்து எல்லாரும் முன்னாடி என்னை தலைகுனியை வச்சுட்டாரு, இப்போ நான் எப்படிங்க எந்த முகத்தை வச்சுட்டு நான் கடைக்கு வரட்டும், அது மட்டும் இல்லாமல் கடைக்கு வந்தாக்கி எனக்கு மரியாதை கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க, கண்மணி அன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், அன்னைக்கு நடந்துக்கிட்டது வந்து மாறனும் அப்படி செய்திருக்கக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமாங்கங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா அது நம்ம கடை கிடையாது, அதனால தானே நம்மளுக்கு அங்கே எந்த அதிகாரமும் இல்லாமல் போச்சுது, இது என்ன இருந்தாலும் சரிதான் உங்கள் அப்பாவோட சொத்து, அதனால தான் மாறனோட அதிகாரம் வந்து ரொம்பவே வந்து உயரமாக போச்சுது, உங்களோட அதிகாரம் அந்த அளவுக்கு வந்து எடுபடலை அப்படின்னு சொல்லவும் அப்போ சொல்ல பொண்ணாக்கி அந்த கடையில் வந்து மாறனுக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடையாது, அப்படி தானே, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாறன் வந்து என்கிட்ட அந்த மாதிரிக்கு அவன் பேசியிருக்கவே மாட்டார், ஆனால் உங்களுக்குன்னு அந்த மரியாதை இல்லாதனால தான் என்னை வந்து எடுத்தெறிஞ்சு ஒரு பேசினார் 4 பேர் முன்னாடி வச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறன் தாங்க, அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து என்னை பிடிக்கல, எனக்கும் ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு பிடிக்கல, ஆனால் நான் எங்கேயாவது 4 பேர் முன்னாடி வச்சு அவனை அவமானப்படுத்திருக்கேன்னா என்ன, ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் என்னை 4 பேருக்கு முன்னாடி வச்சு தானே அவமானப்படுத்திட்டு இருக்கிறாரு, அப்புறம் எப்படிங்க நான் அந்த கடைக்கு வர முடியும், நான் கடைக்கு வரல, நீங்கள் மட்டும் கிளம்புங்க அப்படிங்கவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க, கண்மணி நான் சொல்கிறது கேளு, நீ பிடிவாதம் பிடிக்காது, என் கூட கடைக்கு வா அப்படிங்கவும் அப்போ கண்மணி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, இல்லைங்க இதுக்கு முன்னே இந்த கடைக்கு நான் வரலைங்க, வந்தாலும் எனக்கு வந்து மரியாதை இருக்காது, சொல்ல பண்ணாக்கி அங்கே எனக்கு முன்னாடி இருந்த மரியாதை இப்போ யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் வரமாட்டாங்க, நான் அவமானப்பட்டு தான் அங்கே நிற்கணும் அப்படிங்கவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க, அப்படி உனக்கு எதுவுமே நடக்காது, சொல்லப்போனால் அந்த மாறன் என்னதான் செய்திருவான்னு நானும் பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படி ராகவ் சொன்னதுமே கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, அதனால வந்து அது ராகவ்கிட்ட காட்டிக்காம அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, நம்ம போட்ட திட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது ராகவுக்கும் மாறனுக்கும் வந்து முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நம்மளே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு நினச்சோம், ஆனால் மாறனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து கொடுத்துட்டான், இதை வச்சு நான் ஊதி எவ்வளோ பெருசாக ஆக்குறேன் பார் அப்படின்னு கண்மணி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவ் வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த மாறன் வந்து கடையில் வச்சு உன்னை ஏதாவது சொன்னோம்னா நானே பார்த்துக்கிடுவேன், நீ வந்து அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம், நீ என்ன நம்பி வா கண்மணி அப்படின்னு சொல்லவும் கண்மணி வந்து சந்தோஷத்தோட ராகவ் கூட அங்கே கடைக்கு வராங்க. கடைக்கு வந்தது பார்த்ததுமே கண்மணி வந்து அவங்க அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கடைக்காரங்களாம் சொல்கிறாங்க, இந்த கண்மணி அடங்கவே மாட்டா போலுக்கு, பாரு திரும்பவும் இந்த மாதிரிக்கு அதிகாரம் கொடி கட்டி பறக்க அப்படிங்கவும் உடனே கண்மணி வந்து ரொம்பவே அதிகார தோரணையில பேசுகிறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்கே வீரா வராங்க. வீரா வந்து பார்க்குறாங்க, இது என்னது கண்மணி திரும்பவும் வந்து அவள் கொட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போலுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கண்மணி வந்து வீராவை பார்த்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க. சிரிச்சுட்டே வந்து அந்த சேரில் உட்காருறாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் கால் மேலே கால் போட்டுட்டு வீராவை பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்போ வீரா வந்து கண்மணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ திருந்தவே மாட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து வீரா நினைப்பாங்க, ஏன்னா வந்து அவங்க எப்படியாவது மாறனை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இங்கே கடையில் என்னென்னா கண்மணியோட தோரனா அதிகாரம் தூள் பறக்குது. இதை பார்த்துட்டு இப்போ வீரா நினைப்பாங்க, நம்ம வந்து மாறனை பிரிஞ்சா கண்டிப்பாக வந்து இந்த கண்மணி இந்த குடும்பத்தையும் வந்து 2 ஆக்கிடுவா, மாறன் மேலே இருக்கிற எரிச்சலில் தான் நம்ம மாறன் கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடணும்னு நினச்சோம், ஆனால் கண்மணியை பற்றி நம்ம கொஞ்சம் கூட நினைக்காம போயிட்டோமே, சொல்ல போனாக்கி அவங்க வள்ளியம்மா வந்து நம்மளை அங்கே அழைச்சிட்டு வந்தது கண்மணி இந்த குடும்பத்தை பிரிச்சிருவான்னு சொல்லி தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க, ஆனால் நம்ம மாறன் மேலே இருந்த கோபத்தில் கொஞ்சம் நம்ம பின் வாங்கிட்டோமே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செய்ய நம்ம துணிஞ்சோம், இன்னும் மேலே நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா கண்மணி சும்மா இருக்க மாட்டான், வீடையும் 2 ஆக்கிடுவா, அந்த கடையும் வந்து 2 பிரிச்சிருவா,
மாறன் மேலே இருந்த கோபத்தில் ராமச்சந்திரன் ஐயாவையும் நம்ம வந்து வள்ளி அம்மாவையும் நம்ம மறந்துட்டோமே, கண்மணி மட்டும் இந்த மாதிரிக்கு சேர்த்துட்டான்னா அவங்க 2 பேரும் பாதிக்கப்படுவாங்க, நம்ம எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய தப்பான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு வீரா நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வீரா நினைப்பாங்களா? அப்படி நினச்சாக்கி கண்டிப்பாக மாறனை விட்டு அவங்க பிரிய மாட்டாங்க. அதே மாதிரிக்கு வள்ளிக்கும் வந்து வீரா டைவர்ஸ் வாங்குறத பற்றி அவங்க மாறன் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால் வந்து வள்ளியும் சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது வீராவோட மனசை மாற்றி வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க. அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீட்டில் சந்திப்போம்.